பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிந்த வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த வசனம் 2 பிரதானமான காரியத்தை காண்பிக்கிறது. அதுதான் ஒரு மனுஷனுடைய நடக்கையும் அந்த மனுஷனுடைய நினைவும். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் உணர்த்தின ஒரு காரியம்தான், ஒரு மனுஷனுக்குள்ள எந்த நினைவு இருக்கிறதோ, எந்த சிந்தை இருக்கிறதோ, அது அந்த மனுஷனுடைய நடக்கையாக வெளிப்படும். தான் எதை சிந்திக்கிறானோ அதையே தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவான். இதுதான் மனுஷ இயல்பு. இதுதான் வேதம் சொல்கிறது. மாம்சத்தின்படி நடக்கிறவன் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறான். எதை அவன் சிந்திக்கிறானோ அதைத்தான் அவன் செயல்படுத்துகிறான். எதை அவன் செயல்படுத்துகிறானோ அதைத்தான் அவன் சிந்திக்கிறான். தேவஜனங்களாகி நாம் மாம்சத்தின்படி நடக்கவும் மாம்சத்தின்படி சிந்திக்கவும் அல்ல கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி என்னையும் உங்களையும் தம்முடைய ஜனமாக பாவம் மரணம் என்பவர்களை இன்று விடுதலையாக்கி பரலோகத்திற்குரிய தேவஜனமாய் நித்தியமாய் கர்த்தரோடு கூட நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற தேவஜனமாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். இது கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை, அவருடைய கண்களில் கிடைத்த தயவு, அவருடைய அன்பு. தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் எதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், எதற்காக கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார், இதை நானும் நீங்களும் அறிந்திருக்க வேண்டும். எதற்காக தெரியுமா? ஆவிக்குரியவர்களை சிந்திக்கவும் ஆவிக்குரிய கிரியைகளை நடப்பிக்கவும். எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரியவர்களை சிந்தித்து ஆவிக்குரியவர்களை நடப்பிக்கிறானோ அந்த மனுஷனால் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஏன்னா மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்ப மாம்சத்துக்குரிய கிரியைகளை சிந்தித்து மாம்சத்திற்குரிய கிரியைகளை நடப்பிக்கிற மனுஷன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆவி மாம்சத்திற்கு எதிராகவும் மாம்சம் ஆவிக்கு எதிராகவும் போராடுகிறது என்று வேதம் சொல்கிறது. இப்ப நானும் நீங்களும் எதை சார்ந்திருக்க வேண்டும் என்று நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் அந்த அதிகாரத்தை சுயாதீனமாக நமக்கு தான் தந்திருக்கிறார். நாம் மாம்சத்தை சார்ந்திருக்கிறோமா, மாம்ச சிந்தைகளுக்கும் மாம்ச நடக்கைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, இல்ல ஆவியின் சிந்தைகளை ஆவியின் நடக்கைகளை நாம் சார்ந்திருக்கிறோமா, ஆவியானவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இது நம்முடைய மனதின் விருப்பத்தை சார்ந்தது. தேவஜனங்களாக நானும் நீங்களும் ஆவியானவரை சார்ந்து ஆவியின் சிந்தைக்கு இடம் கொடுத்து ஆவியின் கிரியைகளை நாம் நடப்பிக்கிறவர்களா இருக்கும். அப்பொழுதுதான் பரலோகத்திலிருந்து அருளப்பட்ட ஆவியானவர் நம்மை அவருடையவர்களாய் மாற்றி மணவாளனாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கேட்டு மணவாட்டியாய் நம்மை உருவாக்கி நம்மை அவரோடு கூட நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாய் அவர் நமக்கு கிருபை செய்வார். அநேக மனுஷர்களை வேதம் நமக்கு சாட்சியாக காண்பித்து தருகிறது. தாவீதின் மூத்த குமாரன் தான் அம்னோன். இந்த அம்னோன் மாம்சத்திற்குரியவர்களை சிந்தித்து மாம்சத்திற்குரிய கிரியைகளை நடப்பித்தான். அவனுடைய மாம்சத்திற்குரிய கிரியைகள் அருவருப்பானது. அது நிமித்தம் அவனுடைய மாம்சத்திலிருந்து வெளிப்பட்ட நடக்கைகளும் செயல்பாடுகளும் அருவருப்பா இருந்தது. அவனுடைய முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? மிகவும் பரிதாபமாக அடித்துக் கொல்லப்பட்டான். ஆனா யோசேப்பின் வாழ்க்கையில யோசேப்பு ஆவிக்குரியவர்களை சிந்தித்ததுனால தனக்கென தேவன் தந்த தரிசனம், சங்கீதத்தில் அந்த தரிசனத்தை குறித்து வசனம் என்று கர்த்தருடைய வார்த்தை என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தை, அதை தரிசனமாக அவர் கொடுத்தார். அது அவனுக்குள்ளே கிரியை செய்ததுனால, ஆவிக்குரிய சிந்தை அவனுக்குள்ள இருந்ததுனால அவனுடைய நடக்கைகளும் ஆவிக்குரியவர்களாய் தேவனுக்கு பிரியமானதாய் அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது. அந்த யோசேப்பின் முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? மகிமையாக இருந்தது. இன்று வரைக்கும் அந்த யோசேப்பு எனக்கும் உங்களுக்கும் சாட்சியாக நாம் நம்முடைய வாழ்க்கையில யோசேப்பை போல கர்த்தருக்கு பிரியமான உத்தமத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்திக்காமல் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தாமல் ஆவியானவரை சார்ந்து ஆவியானவர் நமக்கு காண்பித்து தருகிற வேத வசனங்களை நாம் நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வசனம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படியால் ஆவிக்குரிய சிந்தைகளை கொண்டவர்களாய் ஆவிக்குரிய கிரியைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்கும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஆவிக்குரிய சிந்தையை உடையவனா, ஆவிக்குரிய நடக்கைகளை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறவனா எந்த ஒரு மனுஷன் வாழ்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாகும். அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏறெடுக்கிற ஜெபம், துதி, ஆராதனை சகலமும் கர்த்தருடைய சமூகத்துல அவர் விரும்பி ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் அது இருக்கும்.
தேவசங்களாகி நாம் யோசிப்பை போல நாம் நம்முடைய வாழ்க்கையில நற்சாட்சி பெறவும், இம்மையிலும் மறுமையிலும் கத்த தந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறவும், ஆவிக்குரிய சிந்தைகளை உடையவர்களால் ஆவிக்குரிய நடக்கைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு தந்தருளின ஆவியானவர் ஆவிக்குரிய சிந்தைகளை உடையவர்களாகவும் ஆவிக்குரிய சிந்தைகளை நடப்பிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது, நமக்கு உதவி செய்வது அதிக நிச்சயம். தேசங்களாக நாம் இதை உணர்ந்தவர்களாக இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே பயன்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பெற ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறை